ஏமா ராகவன் சார் வந்துட்டார் நினைக்கிறேன். போங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. வாங்க சார். வாங்க வாங்க சார். வாங்க சார். சார் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கடவுள் மாதிரி நீங்க வந்து எங்க ஏரியாவுல காலடி வச்சிட்டீங்கல்ல, இனிமேல் நாங்க எல்லாரும் நல்லா தானே இருப்போம். ஹாப்பி பர்த்டே பேபி. ஐயா உட்காருங்களா? சேர் போட்டா? பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன பர்த்டே பேபி, வாங்க பக்கத்துல. என்ன மீரா, ஒரே நர்வஸா இருக்க? கை கால்லாம் நடுங்குது. அது ஒண்ணு இல்லைங்கய்யா, நீங்க அவ பள்ளிக்கூடத்தோட பெரிய வாத்தியார் இல்லையா, அதான் உங்க முன்னாடி பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு புள்ள கொஞ்சம் கூச்சப்படுது. என்கிட்ட என்னம்மா கூச்சம்? நான் உங்ககிட்ட என்ன மத்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் மாதிரியா பிஹேவ் பண்றேன்? அதெல்லாம் ஒன்றும் கூச்சப்படாதுமா. கேக் கட் பண்ணலாமா? கட் பண்ணுமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டியர் மீரா, ஹாப்பி பர்த்டே டு யூ. எங்க அப்பாக்கு தான் நான் முதல்ல ஊட்டி விடுவேன். அம்மா சாருக்கு ஊட்டி விடுமா? ஊட்டி விடுமா? மீரா, ஐயாவுக்கு ஊட்டி விடுமா? ஐயா தான் நம்மளுக்கு கடவுள், அவர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. அம்மா கூச்சப்படாம ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. விழு போமா. சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். பரவாயில்லம்மா. செல்ல மீராக்கு என்னுடைய பர்த்டே கிஃப்ட். புடிமா? வாங்கிக்கோமா, ஐயா பாசமா குடுக்கறார்ல, வாங்கிக்கோ. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் கேக் எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. ஐயா உள்ள கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், உள்ள உட்காந்து சாப்பிட்டு போங்க ஐயா. நான் பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, நீங்க 2 பேரும் இன்னைக்கு வேலைக்கு போலியா? உங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் போறேன்யா. என்னங்க நீங்க? நான் மீரா கிட்ட கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பேசிட்டு போறேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம உங்க வேலையை கத்துக்கிட்டு நீங்க கிளம்புங்க. இல்லைங்க ஐயா, உங்களை அனுப்பி வைக்காம நாங்க வேலை கிளம்புனா அது மரியாதையா இருக்காதுங்க ஐயா. அப்படிலாம் ஒன்னும் இல்ல, நீங்க உங்க வேலையை கத்துக்க வேண்டாம், நீங்க கிளம்புங்க. சரி ஐயா. என்ன? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அது என் பொண்ணு நல்லா படிச்சு பெரிய கலெக்டராவோ இல்ல பெரிய டாக்டராவோ ஆகணும்னு
ஆசைப்பட்டு தான் அவளை இப்ப நாங்க உங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கோம். அதனால நீங்க எங்க மேல இறக்கப்பட்டு எங்க புள்ளைய காசே வாங்காம உங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிட்டீங்க. ஆனா உங்க பள்ளிக்கூடம் எவ்வளவு நல்ல பள்ளிக்கூடம்னு புரியாம எங்க மீரா எப்ப பார்த்தாலும் நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், வேற பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுங்கன்னு சொல்லி எங்க 2 பேர்த்துக்கிட்டையும் அழுது அடம்பிடிக்கிறேங்க ஐயா. ஆமா ஐயா, நாளையில இருந்து உங்க பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாயா? நீங்க தாங்க ஐயா அவகிட்ட பக்குவமா பேசி ஒரு நல்ல புத்திமதி சொல்லிட்டு போங்கய்யா. அவ்வளவுதானே. நான் மீரா கிட்ட எந்த மாதிரி புத்திமதி சொன்னா அவளுக்கு புரியுமோ அந்த மாதிரி புத்திமதி சொல்லி நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க கவலைப்படாம வேலைக்கு போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா, போயிட்டு வர்றோம். வா. சரிங்க ஐயா. அம்மா. ஏய், அடம் பிடிக்காம ஐயா என்ன சொல்றாரோ அதை கேட்டு நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகிற வழிய பாரு. நாங்க வரோம். வாங்க. வேண்டாம், விட்டுருங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். செல்லம், உனக்கு ஸ்பெஷல் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக உன்னை நாளைக்கு என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லியிருக்க. ஆனா நீ நாளையில இருந்து ஸ்கூலுக்கே வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறியாமே. என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதீங்க சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க. அது எப்படி முடியும்? ஒரு வேளை சோத்துக்கே வழி இல்லாம இந்த ஓலை குடிசையில வாழ்ற உன்னை நான் எதுக்காக பணம் வாங்காம என் ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டேன்? சும்மா விடுறதுக்கா? இந்த உலகத்துல யாருக்கும் எதுவும் ஃப்ரீயா கிடைக்காது சொல்லும். ஃப்ரீ மாதிரி வேணா கிடைக்கும். அந்த மாதிரிக்குள்ள பொருளுக்கேத்த விலை ஒண்ணு தெரியாத மாதிரி ஒளிஞ்சிருக்கும். ஆமா சொல்லும், இங்க அதுக்குன்னு ஒரு விலை இருக்கு. அந்த விலை பணமா தான் இருக்கணும்னு இல்ல. இது உன் அம்மா அப்பாக்கு தான் புரியலன்னா உனக்காவது புரியணும்ல. ஒழுங்கான ஒட்டு கோமணத்துக்கே வழியில்லாத உங்க அப்ப உன்னை பெரிய கலெக்டர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்படுறான். அது எவ்வளவு பெரிய தப்பு. உன் அப்பாவுடைய இந்த தப்பான ஆசையை நிறைவேற்றத்துக்கு நான் உன்கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிட்டா அது தப்பு இல்ல கண்ணு. என்ன பாக்குற? நான் சொன்ன மாதிரி நாளைக்கு உன் அப்பா அம்மா கிட்ட ஸ்கூலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடு. மாட்டேன். வரலன்னு வெயி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன் டிசியை கிழிச்சு உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவோமா? கையோட நீ வெரி வெரி பேட் ஸ்டூடெண்ட்னு கண்டக்ட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அனுப்பிடுவேன். என் ஸ்கூல்ல இருந்து அப்படி ஒரு பேட் சர்டிஃபிகேட் வாங்கின உன்னை
எந்த ஸ்கூல்லையும் எவனும் உன்னை சேர்த்துக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் நீயும் உங்க அப்பா அம்மா மாதிரி கடப்பாரையும் மண்வெட்டியும் தூக்கிக்கிட்டு கல் உடைக்கிற வேலைக்கு தான் போக வேண்டியது இருக்கும். அதை பார்த்துட்டு உன் அப்பாவும் அம்மாவும் உயிரோட இருப்பாங்கன்னு நினைக்கிற? என்ன பேசாம இருக்க? என்னை பத்தி உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாம்னு நினைக்கிறியா? அப்படிலாம் கனவுல கூட நினைச்சிடாத கண்ணு. என்னை பத்தி தப்பா சொன்னா உன் அப்பா அம்மா மட்டும் இல்ல, தப்பானவன் கூட சத்தியமா நம்ப மாட்டான். ஏன்னா இந்த ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சுத்தமான கல்வி கடவுள். அதனால அனாவசியமா எதையும் யோசிக்காம நாளைக்கு என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு செல்லம். ஹாப்பி பர்த்டே டு யூ செல்லம். காப்பாத்த வந்த கடவுள்னு நீங்க யார நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கதான் என் வாழ்க்கையை கெடுக்க வந்த ராட்சசனா இருக்கான். என்னால அவன் டார்ச்சரை தாங்க முடியலப்பா. அவன் கிட்ட அனுபவிக்கிற கொடுமைக்கு செத்து போற வழி எவ்வளவோ பரவாயில்லப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு அந்த ராட்சசன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வர வழி தெரியல. நான் சாக போற இந்த நேரத்துல பக்கத்துல அப்பா அம்மா தான் இல்ல. கடைசியா இந்த தென்றல் அக்கா கிட்டயாவது பேசுவோம். அவங்க கிட்ட பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாகலாம். ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறது? ஹாய் பாலா, எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே பாலா, சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச காதல் பாட்டு என்ன? ஓ சூப்பர், உங்களுக்கு காதல் அனுபவம் ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே. ஓகே, பாலாவுக்காக இப்ப அந்த அருமையான பாடல் வரப்போது. நேயர்களே, கேட்டு மகிழுங்கள். இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ். மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. Not reachable. Please try again later. கடைசியா ஒரு தடவை தென்றல் அக்கா கிட்ட பேசிட்டு உயிரை விட்டுறலான்னு பார்த்தா லைனே கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியும் கிடைக்கலனா தென்றல் அக்கா கிட்ட பேசாமலே இந்த விஷத்தை குடிச்சிட்டு செத்துற வேண்டியதுதான். வெல்கம் நேயர்களே, இப்ப அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச காதல் பாட்டு என்னன்னு படப்படன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ தென்றல் அக்கா, இந்த குரல் எனக்கு ரொம்ப பரிச்சயமான குரலா இருக்கே. யார் பேசுறீங்க? அக்கா நான் மீரா பேசுறேன்க்கா. ஹே மீரா, நினைச்சேன் நீயா தான் இருப்பேன்னு நினைச்சேன். நீ எப்பவும் சூப்பர் சுட்டீஸ் ப்ரோக்ராம்க்கு தானே வருவ. இன்னைக்கு என்ன இந்த ப்ரோக்ராம்ல வந்திருக்க? உங்ககிட்ட இப்பவே பேசணும்னு தோணுச்சுக்கா. அப்படியா? இந்த அக்கா கிட்ட பேசுறதுக்கு என் செல்ல தங்கச்சிக்கு அவ்வளவு ஆசையா? சரி சொல்லு, நீ எப்படி படிக்கிற? உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஹலோ மீரா, ஏன் பேச மாட்டேங்கிற? அக்கா கிட்ட கோவமா? லாஸ்ட் டைம் நீ கால் பண்ணப்போ இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள்னு சொல்லிருந்த. அது அக்கா மறந்து போயிட்டேன்னு நினைச்சு கோவமா? அக்கா உன் பிறந்த நாள மறக்கலடா. இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்ச உடனே அக்கா நேரா வந்து உன்னை மீட் பண்ணி உனக்கு பர்த்டே விஷ் பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு பிரசன்ட் பண்ண ஆல்ரெடி கிஃப்ட் கூட வாங்கி வச்சிட்டேன். ஓகேவா? ஈவினிங் நான் வந்துடுறேன். நீங்க இங்க வந்தாலும் என்ன பார்க்க முடியாதுக்கா. நீங்க என்ன பார்த்தாலும் நான் உங்ககிட்ட பேச முடியாதுக்கா. மீரா, ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுற? உன் வாய்ஸ்ல எப்பவும் போல அந்த சிரிப்பு இல்லையே. என்னாச்சு மீரா? வீட்ல யாராவது ஏதாவது திட்டினாங்களா? என்ன சொன்னாங்க? ஒருவேளை உங்க அப்பா அம்மா ஏதாவது திட்டிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீ சொல்ல வேண்டியதானே? இன்னைக்கு நான் பர்த்டே பேபி, இன்னைக்கு என்ன நீங்க திட்டக்கூடாதுன்னு? நீங்க வேறக்கா, என் அப்பா அம்மா நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்கக்கா. அவங்க கேட்டிருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் யோசிக்க போறேன்? மீரா, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியலமா. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எப்படிக்கா ரேடியோல சொல்லிட்டு இருக்க முடியும்? சரிக்கா, எனக்காக ஒரு பாட்டு ப்ளே பண்றீங்களா? சரி, உனக்கு பிடிச்ச படம் என்னன்னு சொல்லு. அது பழைய படம்க்கா. அது என்ன படம்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா இப்ப நான் அந்த பாட்டு தான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, அந்த பாட்டு என்னன்னு சொல்லு. கனவு காணும் வாழ்க்கை யாவும் கலைந்து போகும் கோலங்கள் அப்படின்னு வரும் இல்லக்கா. எனக்காக அந்த பாட்டை ப்ளே பண்ணுவீங்களாக்கா? மீரா, நீ கேக்குற பாட்டு நீங்கள் கேட்டவைங்கிற படத்துல வர சோக பாட்டு. அது மனசு வேதனை போக பெரியவங்க தான் கேட்பாங்க. நீ எதுக்கு கேக்குற? இன்னைக்கு உன் பிறந்த நாள் தானே. வழக்கமாவே நீ ஒவ்வொரு தடவையும் என்ன கூப்பிடும் போதுமே ஒரு குட்டி ஸ்டோரி, எனக்கு ராஜாவான வாழ போறேன், இந்த மாதிரி மோட்டிவான சாங்ஸ் தானே கேப்ப. இன்னைக்கு என்னாச்சு? இப்படி ஒரு பாட்டை கேக்குற? நான் இத்தனை நாளா கேட்டுட்டு இருந்த மோட்டிவேஷன் சாங்ஸ் எல்லாம் சும்மா கேட்கதான்க்கா நல்லா இருக்கு. ஆனா இப்ப நான் கேக்குற இந்த பாட்டு தான் நிஜமாவே நிஜத்தை சொல்லுது. ப்ளீஸ்க்கா, எனக்காக ஒரே ஒரு தடவை அந்த பாட்டை போடுங்கக்கா. இது என்னோட கடைசி ஆசைங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்கக்கா. தங்கடதக தங்கடதக